சென்னையில் சிறுமியை நாய்கள் கடித்து குதறிய நிலையில் மேலும் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியை புகழேந்தி என்பவருடைய நாய்கள் கடித்து குதறின. இந்நிலையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்நிலையில் மேலும் இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சம்பவத்தில் நாய்களினுடைய உரிமையாளர் புகழேந்தி, அவரது மனைவி மற்றும் மகன் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், தற்பொழுது மூவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். என்ன நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கிறது? காவல்துறையினரின் விசாரணை நிலவரம் என்ன? 5 வயது சிறுமியை ராட்வீலர் நாய்கள் கொடூரமாக தாக்கிய சம்பவத்தில் நாய்களின் உரிமையாளர் புகழேந்தி காலையில் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது அவரது மனைவி தனலட்சுமி மற்றும் அவரது மகன் வெங்கடேஸ்வரன் ஆகிய இருவரையும் ஆயிரம்விளக்கு போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக ஆயிரம்விளக்கு 4வது தெரு பகுதியில் இருக்கக்கூடிய மாநகராட்சி பூங்காவில் நேற்று மாலை சரியாக 7:30 மணி அளவில் 5 வயது சிறுமி சுரக்ஷா என்ற சிறுமி விளையாடிக் கொண்டிருந்த போது அந்த மாநகராட்சி பூங்காவிற்கு எதிரே இருக்கக்கூடிய ஹேம்கேர் பிளட் பேங்க் என்ற இரத்த வங்கியைச் சேர்ந்த உரிமையாளர் புகழேந்தி 2 நாய்களை, அவர் வீட்டில் வளர்க்கும் 2 தடை செய்யப்பட்ட நாய் இனங்களான ராட்வீலர் நாய்களை கூட்டிக் கொண்டு நடைபயிற்சிக்காக எதிரே இருக்கக்கூடிய பூங்காவிற்கு வந்திருக்கிறார். அப்போது அங்கு விளையாடிக் கொண்டிருந்த 5 வயது சிறுமியை அந்த 2 நாய்களும் மிக கொடூரமாக தாக்கியது. உடனடியாக அக்கம் பக்கத்தினர் திரண்டு அந்த 2 நாய்களையும் அடித்து விரட்டி படுகாயமடைந்த அந்த சிறுமியை முதலில் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். பின்பு அங்கு மேல் சிகிச்சைக்காக கிரீன் சாலையில் இருக்கக்கூடிய பிரபல தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அந்த சிறுமிக்கு தற்போது தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தான் ஆயிரம்விளக்கு போலீசார் இந்த சம்பவம் தொடர்பாக நேற்று இரவு முதலே விசாரணை மேற்கொண்டு வந்தனர். குறிப்பாக அந்த 2 நாய்களையும் அவர்கள் கருத்தடை செய்யாமல் வளர்த்து வந்தது தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக இந்த நாய் 2மே தடை செய்யப்பட்ட நாயினங்கள் என்பதும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. 3 ஆண்டுகளுக்கு முன்பாக வாங்கிய நாய் எனவும் அவை குறித்து ஏற்கனவே பகுதிவாசிகள் பலமுறை புகார் அளித்திருப்பதும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் தான் 2 பிரிவுகளின் கீழ் ஆயிரம்விளக்கு போலீசார்கள் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக வீட்டில் வளர்க்கும் செல்ல பிராணிகள் பிறரை கடித்து துன்புறுத்துதல் மற்றும் பிறரின் உயிருக்கு ஆபத்தை விளைவித்தல் என்ற 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் இன்று காலையில் நாய்களின் உரிமையாளரான புகழேந்தியை கைது செய்தனர். மேலும் புகழேந்தியின் மனைவி தனலட்சுமி மற்றும் அவரது மகன் வெங்கடேஸ்வரன் ஆகிய இருவரிடமும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இந்த நிலையில் தான் நாய்களின் உரிமையாளரான புகழேந்தியின் மனைவி தனலட்சுமி மற்றும் அவரது மகன் வெங்கடேஸ்வரன் ஆகிய இருவரையுமே தற்போது ஆயிரம்விளக்கு போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சம்பவத்தில் 3 நபர்களையும் தற்போது அந்த குடும்பத்தின் 3 உறுப்பினர்களையும் போலீசார் கைது செய்து விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த நாய் ஏற்கனவே கருத்தடை செய்யப்பட்டுள்ளதா என்பதை குறித்து ஆய்வு செய்வதற்காக தற்போது மாநகராட்சி அதிகாரிகள் அதேபோன்று கால்நடைத்துறை மருத்துவர்களும் இங்கு வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இதனை ஆய்வு செய்வதற்காக அதிகாரிகளும் தற்போது வருகை தந்திருக்கிறார்கள். இந்த சம்பவமானது சென்னையில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. வீடுகளில் வளர்ப்பதற்கு தடை செய்யப்பட்ட நாய் இனம் என்ற தகவலை நீங்க சொன்னீங்க. இப்ப 3 முறை எச்சரித்து மட்டும் காவல்துறையினர் விடுத்ததற்கான காரணம் என்ன? ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? இது குறித்து என்ன சொல்றாங்க? ஏற்கனவே கடந்த 2021ஆம் ஆண்டிலிருந்து இவர்கள் நாய்கள் வளர்த்து வருவது தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதி மக்கள் 3 முறை காவல்துறையில் புகார் அளித்திருக்கிறார்கள். என்னவென்றால் இவர்கள் வீட்டில் ஆபத்தான நாய்கள் வளர்ப்பதாக புகார் அளித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் போலீசார் விசாரணையில் இவர்கள் வளர்த்து வந்தது ராட்வீலர் நாய் என்பது அவர்களுக்கு தெரியாது எனவும் போலீசார் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சம்பவத்திற்கு பிறகு, அதாவது நேற்று இரவு சிறுமி கடித்து கொதறிய சம்பவத்திற்கு பிறகு இவர்கள் வளர்த்து வந்த நாயானது ராட்வீலர் நாய் என்பது போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதனை அடுத்துதான் இவர்கள் 3 மீதும் 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக புகழேந்தியின் மனைவி தனலட்சுமியின் மகன் வெங்கடேஸ்வரன் ஆகிய 3 மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று காலை 6 மணிக்கு புகழேந்தி கைது செய்யப்பட்டார். இதன் தொடர்ச்சியாக நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த நாய்களுக்கு கருத்தடை செய்யாமல் இவர்கள் இந்த குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே இதை பிரீடிங்காக பயன்படுத்தப்பட்டு அவர்கள் அதை விற்பனை செய்து வந்திருக்கிறார்கள். ஒரு நாய்க்குட்டியானது ரூபாய் 15,000 20,000 வரைக்கும் அவர்கள் விற்பனை செய்து வந்தது போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது. இதனை அடுத்துதான் தற்போது புகழேந்தியின் மனைவி தனலட்சுமி மற்றும் இவர்களது மகன் வெங்கடேஸ்வரன் ஆகிய 3வரையும் தற்போது கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட 3வரிடமும் போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் தான் இந்த நாய் குறித்து ஆய்வு செய்வதற்காக கால்நடை மருத்துவர்களும் அதேபோன்று மாநகராட்சி அதிகாரிகளும் தற்போது இங்கு வீட்டுக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த கைது செய்யப்பட்ட நபர்களிடமும் தொடர் விசாரணை நடைபெற்று வருகிறது. அடுத்த கட்ட விசாரணை என்ன என்பது போலீசார் விசாரணையில் தெரிய வரும் என தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். நன்றி அன்பரசன். கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.